சளி, சுவாச கோளாறு இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். ஏற்படும் சளி, இருமல், சுவாச கோளாறுகள் போன்றவற்றிற்கு இந்த செடி இயற்கையிலேயே அற்புதமான மருந்தாக விளங்குகிறது. அதுதான் திருநீற்று பச்சிலை. பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே இந்த செடியின் பயன்களை மக்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தி வந்துள்ளனர். மருந்து கடைக்கு செல்லாமல் கையிலேயே கிடைக்கும் மருந்து என்பதால் இதன் முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கிறது. இந்த இலைகளை பறித்து கையில் நசுக்கி அதன் மணத்தை மூச்சின் வழியே ஆழமாக நுகர்ந்தாலே போதும். பல நாட்களாக சுவாச கோளாறால் அவதிப்பட்டவர்கள் கூட சில நிமிடங்களில் சுவாசம் தெளிவாவதை காணலாம். மூச்சு குழாய்கள் சுத்தமாகி சளி அடைப்பு கரைய காரணமாகிறது. சுவாச கோளாறை தவிர தலைவலிக்கும் இதன் பயன்பாடு மிகுந்தது. திடீரென தலைவலி வந்தால் திருநீற்று பச்சிலையை பறித்து தலையில் நசுக்கி தேய்த்தாலே சில நிமிடங்களில் வலி குறையும். மருந்து மாத்திரைகளின் பக்க விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உடனடி நிவாரணம் தரும் இயற்கை வைத்திய முறையாக இது விளங்குகிறது. திருநீறு பச்சிலையின் முக்கிய பயன்பாடு நலுங்கு பொடி தயாரிப்பில்தான். திருமண விழாக்களில் மணமக்களுக்கு நலுங்கு செய்யும் போது இந்த இலைகள் கலந்து செய்யப்படும் பொடி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. உடலை சுத்தப்படுத்தும் திறன் கொண்டதால் இது பாரம்பரிய சடங்குகளில் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. நோய்களை தடுக்கும் தன்மை காரணமாகவே இவ்வாறான சடங்குகளில் இதற்கு பிரத்யேக இடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இலைகளை தின்றாலோ அல்லது அரைத்து குடித்தாலோ சளி, இருமல், மூச்சு திணறல் ஆகியவை வேரோடு மறையுமாம். தினசரி சிறிதளவு இலைகளை உபயோகிப்பதால் சுவாச கோளாறுகள் முற்றிலும் அண்டாது. ஆயுளையும் நீட்டிக்க செய்யும் சக்தி இதில் உள்ளதாக பண்டைய நம்பிக்கை கூறுகிறது. அதோடு சளி மற்றும் மூச்சு திணறலுக்கு இந்த செடியின் வேர் கூட மருந்தாக பயன்படுகிறது. வேரை தூளாக்கி சாம்பிராணி போல எரித்தால் சளி, சுவாச அடைப்பு, காற்றுக்குழாய் அடைப்பு போன்ற பிரச்சனைகள் தானாகவே குறையும். புகையை மூச்சில் இழுத்து கொண்டால் நுரையீரல் சுத்தமாகும். இது யாராலும் எளிதில் பின்பற்றக்கூடிய சிகிச்சை. அதனால்தான் திருநீற்று பச்சிலை எளிய தோற்றம் கொண்டிருந்தாலும் அதன் மருத்துவ குணங்கள் அசரீரியாக பலத்தை கொண்டவை.